TCP/IP protocol shoot. TCP/IP protocol shootங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு இன்டர்நெட் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது யாரு வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, யுஎஸ் டிஃபென்ஸ் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி. அதாவது டார்பா தான் வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க்காக மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. அவங்களோட பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க், அதாவது ஏர்பாநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டோகால் ஷூட் வந்து இப்ப இருக்க இன்டர்நெட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். இதுல வந்து மொத்தம் 4 லேயர் இருக்கு. என்னடா அந்த 4 லேயர்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், இன்டர்நெட் லேயர், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர். இப்போ ஒவ்வொரு லேயருமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்ங்கிறது என்னன்னா, இது வந்து டாப் மோஸ்ட் லேயர்னே சொல்லலாம். ஸோ இந்த 3 OSI லேயர்ஸ்க்கு டாப் மோஸ்ட் லேயர்னே சொல்லலாம் இந்த TCP/IP ப்ரோட்டோகால்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னா, ஹை லெவல் ப்ரோட்டோகால்ஸ் ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், ஏதாவது அந்த இஷ்யூஸ் ஆச்சுன்னா அதுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்றதுமே வந்து இந்த அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு அப்ளிகேஷன் லேயர் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் லேயர் கூட கம்யூனிகேட் பண்ணுனா, அப்போ அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. எதுக்கு? டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம OSI லேயர்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. இப்போ டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட் லேயர், அதுக்கப்புறம் இப்படி போகுமா? அதே போலதான் இங்கேயும் அப்ளிகேஷன் லேயர் வந்து என்ன பண்ணுது, டேட்டா வந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. அந்த டேட்டா வந்து மறுபடியும் வந்து என்ன ஆகுதோ, அதுக்கப்புறம் இன்டர்நெட் லேயர் போகும், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க வருது. ஸோ பிசிக்கல் லேயர்ல இருந்து போகும். ஸோ இதே போலதான் கம்யூனிகேஷன் வந்து 2 டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் லேயரோட ப்ரோட்டோகால்ஸ் பாத்தீங்கன்னா HTTP, FTP, POP3, SMTP, SNMP. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து அப்ளிகேஷன் லேயர்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னா, ரிலியபிளா இருக்கு, அது மட்டும் இல்லாம ஃப்ளோ கண்ட்ரோல்டா இருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து மெயினா டேட்டா வந்து கரெக்டா டிரான்ஸ்மிட் ஆகுதா ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு, அதை வந்து மெயினா வந்து செக் பண்றது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல 2 மெயினான ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அது என்னன்னா TCP அண்ட் UDP. UDPங்கிறது ஒரு கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் தான். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ரிலேட்டட் சர்வீசஸா இருந்தாலும், பட் இது வந்து ஒரு ரிலியபிள்னே சொல்லலாம். ஸோ ரிலியபிள் ப்ரோட்டோகாலாவே அன்ரிலியபிள் ப்ரோட்டோகாலா இருக்கு. ஸோ TCP தான் வந்து ரிலியபிள் ப்ரோட்டோகால், UDP வந்து அன்ரிலியபிள் ப்ரோட்டோகாலா இருக்கு. இது வந்து என்ன பண்ணுன்னா, எரரை வந்து டிடெக்ட் பண்ணும். ஆனா அது எங்க இருக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணாது. ஆனா TCPங்கிறது ஒரு ரிலியபிள் ப்ரோட்டோகால். இது என்ன பண்ணுன்னா, எரரை டிடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ரேமையும் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது இன்டர்நெட் லேயர். இன்டர்நெட் லேயர்ங்கிறது ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு நெட்வொர்க் லேயர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெயினா எதுக்கு வந்து இதை யூஸ் பண்றாங்கன்னா, அந்த பேக்கெட் வந்து கரெக்டா சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு போதா அப்படிங்கறத வந்து முடிவு எடுக்கிறது வந்து இன்டர்நெட் லேயர் தான். இது வந்து கரெக்டான ஃப்ளோ, எந்த ஃப்ளோல போனாலும் நம்மளுக்கு டேட்டா வந்து கரெக்டா ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். அது மட்டும்தான் இங்க முக்கியமான ஒண்ணு. எந்த ரூட்ல வேணா போகலாம். சோ அது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுது. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிரான்ஸ்பர் ஆகுது இல்லையா? அப்படி டிரான்ஸ்பர் ஆகும்போது அதை ஹேண்டில் பண்றது வந்து இன்டர்நெட் லேயரோட வேலை அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ங்கிறது என்னன்னா, அதாவது லோயர் லேயர்னே சொல்லலாம். TCP/IP ப்ரோட்டோகால் ஷூட்ல ஒரு லோயர் லேயர். ஆனா இந்த லேயர் வந்து என்ன பண்ணுதுன்னா, இதோட காம்பினேஷன் தான் வந்து டேட்டா லிங்க் லேயரும் பிசிக்கல் லேயரோட காம்பினேஷன் தான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர். இந்த லேயர் வந்து பிசிக்கல் லேயர் போலவே வந்து டேட்டா வந்து ஒரு பிசிக்கல் மீடியம் மூலியமா இன்னொரு டிவைஸ்க்கு சென்ட் பண்ணும். ஆனா அது வந்து நம்ம எப்பயும் போல பிட் ஸ்ட்ரீம்ல தான் சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அதை வந்து என்னவா டிரான்ஸ்மிட் பண்ணிடுவாங்க, ஒரு ஃப்ரேம்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ரேம்ஸ்ல வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல் வந்து பார்ப்பாங்க டேட்டா லிங்க் லேயர்ல. அது மட்டும் இல்லாம அதுல ஹெட்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் இருக்கும். அது வந்து ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, சென்டரா ரிசீவரா அப்படிங்கிற அஷ்யூம் பண்ணும் ஹெட்டர்ஸ். நெக்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணும். சோ இந்த வேலை எல்லாமே வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல பண்றது டேட்டா லிங்க் லேயர் அண்ட் பிசிக்கல் லேயர். அப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து TCP/IP மாடல், அதுக்கப்புறம் OSI மாடல் வந்து பார்த்துட்டோம். இதே போல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.